ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு கத்திரிக்காய் கடையல் தாங்க. நல்ல இட்லி தோசைக்கு சுட சுட வச்சோம்னா ஒரு 2 இட்லி கூட இறங்கும். இந்த கடையல் சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கடையல் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சின்ன சின்ன துண்டாக போட்டு வச்சுருக்கேன். விதை இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக விதையாக தெரியாது உங்களுக்கு. இப்போ குக்கரை எடுத்து வச்சுக்கிறோம். இதை கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கிறோம். டிஃபனுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சட்னி. ஒரு 100 கிராம் தக்காளி பழத்தை போட்டுக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறோம். நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுறோம். தண்ணி அந்த காய்க்கு கீழே தான் இருக்கணும். மேலே இருந்ததுன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இருத்துட்டு செய்கிற மாதிரி. இது சட்னியோடு சேர்ந்து கடையிற அளவுக்கு கரெக்டாக திட்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. 2 விசில் விட்டுட்டோம். இப்போ மத்தில் அப்படியே கடைஞ்சி கொண்டு வந்துடணும். அந்த கத்திரிக்காய் எல்லாம் அப்படியே கடைஞ்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு, சேர்ந்த மாதிரி சட்னி ஆட்ட வந்துடும். நல்லா கடைஞ்சி விட்டுடுறோம். கரெக்டாக திட்டத்தில் இருக்குது பாருங்கள். டிஃபன் எடுத்துக்கலாம் சூட்டபுளாக இருக்குங்க. கடாயை எடுத்து வச்சிடுறோம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு கடுகு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுடுறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. உடனே காஞ்ச மிளகாய் 2 போட்டுட்டு மிளகாய் செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாதாங்க அந்த சட்னியோடு போய் இந்த வெங்காயம் செட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும் ஒரு 5 நிமிஷம் பக்கம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி கொடுத்துரும். நல்லா வதக்கி விட்டுட்டு எப்போவுமே நம்ம சட்னி மாற்றி மாற்றி செய்யறதுக்கு இந்த கத்திரிக்காய் சீசனில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டா ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் அந்த வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போய் செட் ஆகி அந்த சட்னியோடு செட் ஆன மாதிரி வந்துடும். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அந்த கடையில் எடுத்து ஊற்றிக்கிறோம். லேசாக ஒரு கொதி வந்தால் போதுங்க. நல்ல திக்காக இருக்கும். இட்லி, தோசை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஊற்றி சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 இட்லிக்கு 6 இட்லியாகவே இறங்கும் இந்த சட்னி கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.